அப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. இவன் சாரகேஷ், இவன் கௌஷிக், 3 பேரும் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000 ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணும்போது அங்க இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா ஒரு புள்ள கிடைச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட பார்ப்பது. அப்புறம் நடிகைகள் அவன் அவன் இப்போ ஒரு பிள்ளையா இருக்கான், தன்ராஜ். அவன் ஒரு தம்பி. அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. காலையிலே வந்தீங்கன்னு இப்பதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலா பத்திரிகையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தன்ராஜ் போற போக்குல 1.5 நிமிஷத்துல கதை சொன்னான். அந்த கதையை கேரளால இருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போற கேப்ல, ஆனா ஒரு கதை நான் கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்பவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னன்னா 2014 நிமிர்ந்து ஷூட்டிங்ல அவனை மீட் பண்றேன். நிமிர்ந்து ஷூட்டிங்ல வந்து ஜெண்டாபாய் கபிராஜ் தெலுங்கு வெர்ஷன்ல வந்து நடிக்கிறான். எப்பவுமே அவன் தனியா போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோடனே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேல ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பிச்சேன், பழக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படிதான் செய்வான். யாரையா கூட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூட்டு வந்து காட்டுவான். ஆனா இவன் நல்லா நடிப்பானே, ஆனா அவன் படத்துல என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட் மட்டும் கூட. நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட் எல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு நான் ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த டைரக்டரை கூட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படம் அந்த மாதிரி படம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்ல தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போறோம் அப்படின்னோடனே, இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்பா யார் பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போதுதான் ஒரு நாள் நான் ஷார்ட் இருந்தேன், வந்தான். அண்ணா ஒரு கதை சொல்றேன் கேள அப்படின்னா, டேய் இங்க இருந்து அங்க வரைக்கும் போறதுக்குள்ளதான் டைம் இருக்கு, இல்ல அதுக்குள்ள சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கிருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்ல, அது ஒரு பெரிய ஷாட்ன்றதுனால கொஞ்சம் தூரமா நிறுத்திருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்ல தான் சொன்னான். சொல்லி முடிச்ச உடனே, என்ன யாரா அப்பா பண்றான், இல்லைன்னா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னு. அண்ணே ஆமா பண்றோம்டா போடா, பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. நல்லா இருக்கு, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்க தமிழ்நாட்டுல கூட நீ சொல்ல வந்த விஷயத்துல ஒரு 10-15 கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ். அதை நீ கையில எடுத்திருக்க அப்படின்னு உடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்றேன், ஆமா இது இங்க நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இதை நீ சொல்ற வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமா இருக்கும், ஆனா நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா. இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும். ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா, அவனுக்கு ஒரு பையன் தெரிஞ்சிட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி, பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழல்ல, நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம புள்ள இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமா யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும் நம்புறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்துல நடிச்சா கூட 100 படத்துலயும் இந்த வேலையை தான் பார்த்திருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்க அந்த எல்லாம் இவன் கத்துக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள்ல அவன் தடுமாறினா, நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுற, எடு நீ சொல்றது கேட்கத்தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட் அழகா ரொம்ப குழப்பமே இல்லாம ஹேண்டில் பண்ணா நல்ல டைரக்டர் அவரு. வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப ரொம்ப இயல்பா ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடிச்சப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாமே அவங்க தானே பேசினாங்க. ஆமா தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது. என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்பந்தப்பட்டவங்க பேசினாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால தெலுங்குலயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும், நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா
ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நண்பன் சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும். அது இருக்கு நம்ம கிட்ட. நல்ல மனசு இருந்தா போதும். எங்க அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடிச்சு அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காம இருந்தா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாத்தும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு வேகம், அவ்வளவு பிஸி. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசுதான். எத்தனை பேர் மனசு அது கொள்ளையடிக்குதுன்றதுதான். இதை நோக்கித்தான் நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்க நிலைச்சு நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கிதான் இப்ப நகர்ந்துட்டு இருக்க. ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம நிக்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது கமர்ஷியலா காசு என்னைக்கு வருதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதுல கூட விழலாம். அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம். இந்த பிணைப்புல இந்த படத்துல நடக்கணும்னா அடுத்த படத்துல நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே. வெல்வோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.